ஹாய், இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடை அப்படின்ற ஊரில் வாராகி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஆடி மாதத்தில் வந்து அம்மன் சன்னதிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு வாரம் கூட என்னால் போக முடியல. ஆனால் நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன், ஆனால் அம்மன் சன்னதிக்கு போக முடியல. இது கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு, ஆனால் போகிறதுக்கான ஒரு சூழல் எனக்கு அமையல. சரி, ஆடி கடைசி வெள்ளியாவது எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் போல் கிளம்பி அப்புறம் போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அவங்க வேண்டுதல் வச்சு அது நிறைவேறணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறைய வாங்கி அம்மியில் வந்து அவங்க கையாலே அரைச்சி கொடுக்குறது இங்கே ஒரு வழக்கமாக வச்சு கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாமே தீபம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் நாங்கள் போனோம். எல்லாம் கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வாங்கிட்டு வந்த பூவை கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் அப்படியே கியூவில் நின்றுட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக நடக்கும். அவர் வந்து ஏகப்பட்ட ஸ்லோகம், அவங்க அந்த பூஜையே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பண்ணுவார். அந்த ஸ்லோகங்கள் சொல்லி எல்லாருடைய குறைகளையும் வந்து அவரே சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாராகி அம்மனோட ஸ்லோகங்களை வந்து ஜெராக்ஸ் போட்டும் கொடுப்பாங்க. அது வந்து இங்கே ஒரு மந்திரம் சொல்லும்போது கீழே உட்காந்து நம்ம படிச்சுக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த வாராகி டெம்பிள் வந்து எங்கேயுமே கிடையாது, ரொம்ப ரேர் தான். அப்படிங்கிறப்ப அந்த ஒத்தக்கடையில் இங்கே இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கிறதுனால நல்லா இந்த பஞ்சமி தீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது, உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். ஆனால் எப்போ சாமி கும்பிட போனாலும் பிரசாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம இதுவும் செஞ்சுட்டு வந்து நம்ம விநியோகம்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கான தட்சணை மாதிரி நம்ம ஐயர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே செஞ்சு கொண்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால வந்து கூட்டமும் கொஞ்சம் இருந்துச்சு. பட் நாங்கள் லேட்டாக போனனால வந்து வந்தவங்களாம் டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. அதனால் சீக்கிரமே நாங்களும் சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து ஹைவேஸ் பக்கத்தில், அதாவது இறக்கத்தில் தான் இருக்குது. அதனால் யானைமலை வந்து நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இங்கே இருந்தே. எனக்கு தெரிஞ்சு வந்து வாராகி டெம்பிள் வந்து இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு கும்பிடுறாங்க. போக வேறு எங்கே இருக்குன்னா மீனாட்சி அம்மன் கோவிலில் தூணில் இருக்குது, அங்கே போயும் நம்ம கும்பிட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அழகர் கோயில் பக்கத்துலேயும் இருக்குது. இந்த 3 இடம் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இதில் வேறு எங்கேயும் இருக்காதுன்னு எனக்கு தெரியல. பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அப்புறம் அம்மன் மேலே அந்த சாத்தின மஞ்சள் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்புறம் ஏதாவது சாதம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் கொடுப்பாங்க. குங்குமம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மஞ்சளை வந்து நம்ம வீட்டில் வந்து வாசல் தெளிக்கும் போது அதில் கரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.